ஏஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட் டைமே சொல்ல வேண்டியது 2-3 நாளாக வீடியோ போட முடியல, ஓகேங்களா? எனவே உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பம் சார்ந்த அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஓகேங்களா? லாஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். போன மாதம் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏபியில் ஒரு 69 அப்படின்ற நம்பர் ஒன்று வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அந்த 69 அதேமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏபியில் அப்படியே 69 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக 691 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எதுக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதத்தில் நமக்கு டபுள்ஸ் வச்சு அடிச்ச நம்பர் 255 வச்சுருந்தான். இதில் ஏசி 25 ஏபி 25 ஏசி 25ன்னு வச்சுருந்தான். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 25ன்னு சொல்லி கேமை முடிச்சான். அதேமாதிரி இங்கே நல்லா பாருங்கள், பிசி 69 ஏசி 69 வச்சுருந்தான். இதனோட பேட்டர்ன் படி கண்டிப்பாக அவன் ஏபியில் ஒரு 69 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அதேமாதிரி 69 அப்படின்னு வந்துன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ஏபி 69 வச்சு அவன் 2 நம்பர் தான் அடிச்சிருந்தான். என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 692 ஒரு 690 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான் மேக்ஸிமம், ஓகேங்களா? இந்த மாதிரி நடுவில் கேப்பில் ஒரு நம்பர் வருது அப்படின்னா கண்டிப்பாக 691 அப்படின்னு வரணும். ஏன்னா 92க்கும் 90க்கும் நடுவில் ஒரு 91 அப்படின்னு வந்ததுன்னா அந்த கேம் முடியும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதம் கரெக்டாக நான் கொடுத்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2வது நாளே பார்த்தீங்கன்னா 601 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். ஏபி 69ன்னு ஒரு வேளை 691 அப்படின்னு வந்திருந்தால் உண்மையுமே நல்லா இருந்திருக்கும். கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நம்பர்லாம் எப்பயுமே கரெக்டாக அடிக்கலாம், ஒரு சில நம்பர்லாம் ரொம்ப அப்படியே கேஷுவலாக தட்டிட்டு போயிடும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதம் ஒரு சூப்பரான போன மாதத்தில் இந்த மாதம் மிங்கல் பண்ணி ஒரு ரிசல்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏபி 59 பாருங்கள், 1 2 3 4 5 6 நாள் ரிசல்ட். அப்படி ஏபி மட்டும் பார்த்துக்கோங்களேன் என்ன பண்ணியிருப்பான்னு. இது நிறைய பேர் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் அவ்வளோ ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. நல்லா பாருங்கள், ஏபி 59 592க்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 592 அடிச்சிருப்பாங்க. நல்லா பாருங்கள், ஒரு நாள் விட்டு ஏபி 59க்கு ரிப்பீட் ஏபி 59 அப்படின்னு முடிச்சிருப்பான், ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஏபி ஒரு நாள் அது கீழே பாருங்கள், 59 கீழே 82 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருந்தது. அதையுமே எடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே 82 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயத்தை பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக அடிப்பான், ஆனால் கேமில் கண்டிப்பாக முடிச்சிடுவான். நல்லா புரிஞ்சுக்குவோம். ஏபி 59 அந்த 59 எடுத்து தான் இங்கே நமக்கு ரிப்பீட் 59 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? உடனே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஏபியில் ஒரு 82 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமை என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் நமக்கு புரியாது ஒன்றுமே, ஓகேங்களா? என்னடா மறுபடியும் ஏபி 59ன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 59 கீழே ஒரு 61 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சுருந்தான். அதை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாள் ஏபியில் பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16 அப்படின்னு திருப்பியிருப்பான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு கரெக்டாக 59க்கு டேரெக்டாக ஒரு 59ன்னு வச்சுருப்பான். ஏபி 61க்கு ஒரு 16ன்னு முடிச்சிருப்பான். இந்த நடுவில் 82 அப்படின்ற ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருந்தது. ஒன்று அந்த 82 திருப்பி வைக்கணும், அப்படி 82 இல்லைனா டேரெக்டாக 82 வைக்கணும். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 82 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். இங்கே தொடர்ந்து 6 நாள் ரிசல்ட்டை பாருங்கள். ஒரு கேமை எவ்வளோ ஜெனூனாக அடிச்சிருப்பான் பாருங்கள். இது நமக்கு அதுக்கப்புறம் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம கூட வந்துடலாம். இப்போ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக அடிச்சிருவான். நம்ம ரொம்ப கேஷுவலாக இருக்கும். இப்போ 59க்கு 59 கரெக்டாக இப்போ 61க்கு 16 நடுவில் 82 எல்லாருமே என்ன பண்ணுவோம், சரி 82 இல்லை 28 சம்திங் 3வது பட்சமாக ஒரு ஆப்போசிட் ஏதாவது வருமா அப்படின்னு கூட யோசிப்போம். ஆனால் அவன் கரெக்டாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா 82 அப்படின்னு சொல்லி கேமை சூப்பராகவே முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயத்தெல்லாம் நல்லாவே பார்த்துக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். ஒரு சூப்பரான கெஸ்ஸிங், ஒரு நல்ல பேட்டர்ன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பனில் ஒரு நல்ல ரூட் அப்படின்னு வரும்போது தான் ஒரு நம்பராக நம்ம கொடுத்துட்டு வரோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில கெஸ்ஸிங் வந்தால் மட்டும்தான் நம்ம ஓப்பனில் வீடியோவே போடுறது. இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரெக்டாக ஒரு 7 அப்படின்னு அடிக்கும்போது ஒரு 5க்கு 7க்குன்னு ஒரு ரூட் ஒன்று ஆடியிருப்பான். இதை அவ்வளோ ஜெனூனாக ஆடியிருப்பான். இங்கே 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்னு, ஒரு பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிட்டான், ஒரு பேட்டர்னு கரெக்டாக பெண்டிங் நிற்கிறான். அதுவுமே நாளைக்கு வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பிசி இப்போ நம்ம சி போர்டு 7 காமனாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா சி போர்டு 7 காமன் கம்மி. சி போர்டு 5 போன மாதம் நிறையா 5 அடிச்சிருந்தான், ஓகேங்களா? சி போர்டு 7 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இந்த 3 தான் அடிச்சிருந்தான், ஓகே. போன மாதத்தில் மேலே ஒரு 37 இருந்தது. அவன் கடைசியாக 2 7க்கு தான் அந்த கேம் அடிச்சிருந்தான். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கரெக்டாக நமக்கு பிசி 27 அடிச்சிருப்பான். இந்த 27க்கு என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி 25 அடிச்சிருப்பான், ஓகேங்களா? என்ன பண்ணுறான்னு பாருங்கள், ஒரு 25க்கு ஒரு 27, ஓகேங்களா? கரெக்டாக 2 நாள் விட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நாள் விட்டு 2 நாள் விடுது. இந்த 25க்கு கரெக்டாக 27 முடிச்சிருப்பான். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த 87 அடித்து முடி 85, ஓகேங்களா?
நல்லா புரிஞ்சுக்கணும். 25 கரெக்ட்டா 25 அடிச்சு கரெக்ட்டா 2 நாள் விட்டு 27. அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா 85 அடிச்சுட்டு கரெக்ட்டா 2 நாள் விட்டு 87. இதான் ஃபர்ஸ்ட்டு ரூட்டு, ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன். ஒரு தெளிவான நம்பர். எப்பயுமே வந்து ஒரு வாட்டி ஒரு தெளிவா அடிப்பான். அடுத்த வாட்டி நம்மளுக்கு ட்விஸ்ட் குடுப்பான். அது மாரி தான் இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25க்கு 27, 85க்கு 87 எல்லாமே 2 நாள் விட்டு 2 நாள் விட்டு கேம் முடிச்சிட்டானா? இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 67 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சான். ஓகேங்களா? சரி நான் ஒரு வேள 2 நாள் விட்டு இன்னைக்கு 65 வருமா? அப்படின்ற மாரி கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்க, இன்னைக்கு 45ன்னு அடிச்சான். ஆனா இந்த 65க்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் குடுத்துறான். என்ன பண்ணிட்டான்னு பாருங்க. கரெக்ட்டா 1, 2 நாளுக்கு முன்னாடியே 10 அப்படின்னு சொல்லி கேம முடிச்சுட்டான். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. 25க்கு 27, 85க்கு 87. அப்ப 67க்கு ஒரு 65 அப்படின்னு வரணும். ஆனா 65க்கு அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே 10 அப்படின்னு வச்சுட்டு 67ன்ற நம்பர கேம அவ்வளோ ஜெனூனா முடிச்சிருக்கான். கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு 2 பேட்டர்ன் 25க்கு 27, 85க்கு 87. இங்க 65க்கு 67ன்னு அடிக்கணும். ஆனா அவன் என்னன்னு பண்ணான்னு கேட்டீங்கன்னா, 10, 15, 10ன்னு வச்சுட்டு 65க்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சுட்டு 67 அப்படின்னு சொல்லி கேம முடிச்சிட்டான். ஏன்னா, இங்க அதோட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்க எப்படி 2 நாள் கேம முடிச்சானோ, இங்க 10 ஃபுல் ஆப்போசிட் 65க்கு கரெக்ட்டா 2 நாள் விட்டு 67 வச்சுட்டு, அது கீழ அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 20 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. ஏன்னா அடுத்த 0 வேற எதுவுமே இல்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப்ல கரெக்ட்டா இருக்கு. 65 கரெக்ட்டா 2 நாள் விட்டு 67. இப்ப 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். இப்ப 20க்கு ஃபுல் ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 75. அப்படி 75ன்னு வருதுன்னா, கண்டிப்பா 2 நாள் விட்டு, நாளைக்கு நம்மளுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். பிசி 77 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இங்க அவன் கரெக்ட்டா 3வது வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தெளிவா ஆடியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். 4வது வாட்டி இந்த கேம் ஆட மாட்டான். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவன் 2 நம்பர் எப்படி டைரக்ட்டா 25, 27, 65, 85, 87 அடிச்சானோ, இங்க 65க்கு ஆப்போசிட் வச்சு கரெக்ட்டா 67 முடிச்ச மாரி, கண்டிப்பா அது கீழ அந்த 20க்கு ஃபுல் ஆப்போசிட் பிசி 75ன்னு வச்சுட்டு, கரெக்ட்டா 2 நாள் விட்டு நாளைக்கு பிசில 77 அப்படின்ற நம்பர் வரதுக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து இந்த கெஸ்ஸிங்கை கரெக்டாக பாருங்கள். எல்லா நம்பருமே எழுதிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இங்கே கேமே 5, 7, 5, 7, 5, 7 தான். ஓகே. எந்த நம்பர்லாம் 5ன்னு அடிக்கிறானோ அதுக்கு 7, எந்த நம்பர்லாம் 5ன்னு அடிக்கிறானோ அதுக்கு 7. அதேமாதிரி இங்கே 0க்கு 7, இங்கே 0க்கு 7. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20க்கு ஃபுல் ஆப்போசிட் 75ன்னு வரும்போது, நாளைக்கு பிசி 77 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பிசியில் 77ன்னு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 77 அப்படின்னு வந்ததுன்னா, அழகாக ஒரு சிம்பிள் லாஜிக்கில் அப்படியே கேமை முடிச்சிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கரெக்டாக வந்து பாருங்கள், போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா, பிசியில் ஒரு 37 அப்படின்னு முடிச்சிருந்தான். அந்த 37 என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, 1, 2, 3, 4 நாள் விட்டு அப்படியே ஏசியில் 37ன்னு வச்சு கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 7க்கு. அதேமாதிரி இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கரெக்டாக வந்து பாருங்கள், பிசியில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த மாதம் ஒரு 67 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். இந்த 67க்கு அப்படியே 1, 2, 3 நாள் விட்டாங்க. 4 நாள் இங்கே 3 நாள் விட்டு, நாளைக்கு 67 அப்படியே பிரித்து ஆனான்னு வச்சுக்கோங்களேன். ஏபி, ஏசி, இங்கே பிசி ஆல்ரெடி முடிச்சிட்டான். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 677 அப்படின்னு சொல்லி வரதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கெஸ்ஸிங்காக பொறுமையாக பாருங்கள். ஏன்னா கேம் முழுக்க இதுக்குள்ளேயே தான் அடிக்கிறான். இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த 59, 61, 59, 82, 16, 82ன்னு சொல்லிட்டு கேமை சார்ட்டை ஓரளவுக்கு டீட்டெயிலாக இங்கே நான் சொல்கிற மாதிரி நான் திரும்ப நிறையா டைம் சொல்லிட்டேன். பெரிய பின்னாடி சார்ட்டு முன்னாடி சார்ட்லாம் போகாத, அழகாக இப்போ இன்னி டேட்டுக்குள்ளே டெய்லி சார்ட்டோ வீக்லி சார்ட்டோ எடுத்து பாருங்கன்னா, போன மாதம்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் சொல்லவே முடியாது. போன மாதம் சிபோர்டு 6 வச்சு 2 நம்பர் தான். ஒரு பிசி 46, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 46, அடுத்த 6 பார்த்தா பிசி 86 தான், வேறு எதுவுமே இல்லை. அப்படியே ஏபியில் 86 வச்சுருப்பான். இதுக்கு நம்ம 2010, 2012 சார்ட்லாம் போய் நம்ம பார்க்குறது எந்த யூஸுமே கிடையாது. இன்னமும் நிறைய இருக்குது இதில் சொல்கிறதுக்கு. ஏன்னா கேம் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நானே நிறைய விஷயம் கேம் அடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். இப்போ நானும் ஒன்றும் பெரிய ஜீனியஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில நம்பரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடியே நம்ம அழகாக பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் டைமாக கூட நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, போன மாதம் வந்து இந்த 69 ஆடியிருந்தான். பார்த்திங்கன்னா எத்தனை 69 பிசியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 69, இங்கே ஒரு 69, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 69க்கு ஒரு 19ன்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். ஓகேங்களா? அதுக்கும் ஒரு நல்ல ரூட், மேலே ஒரு 69. ஆனால் இந்த 29க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின்ல இன்றைக்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி 79 வரும்னு சொன்னேன். ஏன்னா 3 69க்கு ஒரு 19 அடிச்சான்னு சொல்லிட்டு 29க்கு இங்கே ஒரு 79 வரும்னு பார்த்தா, நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே 29 அப்படின்னு சொல்லி தான் அடிச்சிருந்தேன். ஏன்னா கேமில் முழுக்க அந்தந்த மாதத்தை பேஸ் பண்ணி தான் கெஸ்ஸிங் எல்லாமே ஆடுறான். அதனால தான் நான் சொல்கிறேன், வெளிச்சாட்டை போகிறத விட இங்கே என்ன கேம் ஆடுறான் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது நம்பரை பிடிக்க முடியும். ஓகேங்களா?
ஓகேங்களா? நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான். BC 77. அப்படி 77ன்னு வருதுன்னா 677 ஓகேங்களா? BC 77 எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம்லாம் வந்து ரெகுலராக அடிக்கிற நம்பர். ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மாதமாகவே அந்த நம்பர் இல்லை. அதேமாரி 77 அடிக்கும்போது அவன் கடைசியா அடிச்ச நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 677 தான் முடிச்சிருந்தான். ஓகேங்களா? நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். நிறையா வாட்டி பெண்டிங் நம்பர் நிறையா டைம் லேட்டாக வருது அப்படின்னா, மேக்ஸிமம் அதுலேருந்து ஒரு நம்பர் ஏற்றியோ இல்லை அதுலேருந்து 2 நம்பரோ 3 நம்பரோ அப்படியே டேரெக்டாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு 37 எப்படி BC எடுத்து உடனே AC அடிச்சானோ, அதேமாரி 67 எடுத்து கண்டிப்பாக AC அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு AB 67, AC 67, ஆல்ரெடி BC 67ன்னு வச்சு இந்த டோட்டலாக இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலருக்குள்ளேயே வந்துடும். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், உங்களோட கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக இந்த நம்பரை நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.